Good morning parents and students. இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்டில் லெசன் 9ல் சாயிலை பற்றி பார்க்க போகிறோம். சாயில் அப்படின்னா மணல். ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரி மணல் ப்ரெசண்ட் ஆயிருக்கு இல்லைங்களா. சாண்டி சாயில், கிளேயி சாயில், சில் சாயில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. சாயிலில் பார்த்திங்கன்னா நிறையா ஹியூமஸ் உரங்கள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நம்ம போடுற வேஸ்ட்டு, இலை தழைகள், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் இறந்து வந்து உரமாக மாறிடுறது தான் வந்து ஹியூமஸ். பெபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து கூழாங்கற்கள், கல்கள்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா. கூழாங்கற்கள் தான் வந்து நம்ம பெபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். சாயிலில் வந்து காற்று, வாட்டர் அண்ட் தென் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், கண்ணுக்கே தெரியாத உயிரினங்கள், நிறைய அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே வந்து சாயிலில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சாயிலோட நேச்சர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகிருக்கும். பிளான்ட்ஸ் வந்து மெயினாக சாயிலை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதோட சப்போர்ட்டுக்கு, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், அது வளர்ச்சிக்கும் வந்து சாயிலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த லெசனில் நம்ம சாயிலோட ஃபார்மேஷன், கான்ஸ்டிட்யூயன்ஸ், சாயில் வந்து எப்படி உருவாச்சு, கான்ஸ்டிட்யூயன்ஸ் அதோட கூறுகள் என்னது, ப்ரொஃபைல் அதோட லேயர் எப்படி இருக்கும், டைப்ஸு, சில்ட்டி சாயில், சாண்டி சாயில், கிளேயி சாயில் அதோட டைப்ஸு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த டைப்ஸோட பண்புகள் என்னது, இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சாயில் கன்சர்வேஷன் ஆஃப் ப்ரொட்டெக்ஷன்ஸ், எப்படி பாதுகாக்கலாம், ஒரு மண் அரிப்பு ஏற்படாமல், காற்று வேகமாக வீசினாலோ, மழை வேகமாக தண்ணி வந்தாலோ என்ன ஆகுது அப்படின்னா வந்து மண்ணரிப்பு ஏற்படும் இல்லைங்களா. மண்ணரிப்பை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து கவர் கிராப்ஸ், இன்னொன்று வந்து ஷெல்டர் பெல்ஸ். கவர் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய செடிகளை வளர்க்கலாம். ஷெல்டர் பெல்ஸ் அப்படிங்கிறது பாத்தி மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா வந்து மண்ணரிப்பு ஏற்படாது. சாயில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளம். பிளான்ஸுக்கு வந்து க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக சாயில் தேவை. நிறையா கண்ணுக்கே தெரியாத மைக்ரோஸ்கோபிக் உயிரினங்கள் வந்து நிறையா இருக்குது. மேக்ரோஸ்கோபிக் உயிரினங்கள், நம்மளால் பார்க்க முடிகிற உயிரினங்களும் ப்ரெசண்ட்டாக இருக்குது சாயிலில். நம்ம மெயினாக இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து ஏர்த்வாமை தான் வந்து விவசாயியின் நண்பன் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஏர்த்வாம் வந்து சாயிலுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி ஊடுருவி உள்ளே போய் அந்த சாயிலை வந்து லூசன் பண்ணுது. அப்படி லூசன் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. லூசன் பண்ணால் அந்த இடத்துல மணலை வந்து பொழன்னு மாற்றுது. ஸோ அந்த இடத்துல வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. தென் ஏர்த்வாம் வந்து அதோட வேஸ்ட் மூலிமா வந்து சாயில் ஃபெர்டிலிட்டி, மண் வளத்தை வந்து கூட்டுது. டீகம்போசிஷன் நடக்கிறக்கும், பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இறந்தாலும் அது டீகம்போஸ்ட் ஆகிறக்கும் ஏர்த்வாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏர்த்வாம் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர், விவசாயி நண்பன். நெக்ஸ்ட் we are going to see formation of soil. எப்படி வந்து மணல் உருவாகுச்சு. முதல்ல எர்த் வந்து ஃபுல்லாக என்டையர் சர்ஃபேஸ் வந்து ராக்ஸ், பாறைகளால் இருந்துச்சு. அப்புறம் அந்த பாறைகளாக வெடித்து சிதறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நிறையா கூழாங்கற்கள், கல்கள், பெரிய பெரிய கல்கள் ஆகுச்சு. அந்த கல்கள்லாம் நாளடைவில் காற்று மழையெல்லாம் வேகமாக வீசுகிறப்ப மண் துகள்களாக வந்து மாறிடுச்சு. இப்போவுமே வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டில் நவ் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாறைகள்லாம் உடைஞ்சு கல்லாக மாறுது, கற்கள்லாம் வந்து உடைஞ்சு பெபிள் சிறு கற்களாக மாறுது, சிறு கற்கள்லாம் வந்து அப்படியே வந்து மணல்களாக வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸ்டில் நவ் இந்த ப்ராசஸ் இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. சாயில் ப்ரொஃபைல் நம்ம ஜஸ்ட்டு வந்து சாயில் மேலே பார்க்குற அந்த சர்ஃபேஸ் வந்து சாயில் கிடையாது. நம்ம வந்து டிக் பண்ணோம் அப்படின்னா, குளித்தோணும் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில் வந்து பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் ஆகியிருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து சாயில் ஹாரிசன் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன ஹாரிசன் இருக்குன்னா, ஹாரிசன் ஏ, ஹாரிசன் பி, ஹாரிசன் சி. மேலே இருக்கிற ஆர்கானிக் லிட்டரை வந்து ஹாரிசன் ஓன்னு சொல்கிறோம். அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹியூமஸ் தான் இருக்குது. கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஹாரிசன் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பெட்ராக், ஃபுல்லாகவே பாறைகளாக இருக்குது. மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஏபிசி. ஏ அப்படிங்கிறது வந்து மேலே அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி சாயில். அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாப் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாப் சாயிலில் நிறையா ஹியூமஸ், நிறையா ஆர்கானிக் லிட்டர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஃபெர்டைல் லேயர் ஆஃப் சாயில். நிறைய செடிகள்லாம் வளர்கிறதுக்கு நிறைய உரங்கள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால தான் ஃபெர்டைல் லேயர் ஆஃப் சாயில் சொல்கிறோம், ஹாரிசன் ஏவை.
தென் நெக்ஸ்ட் வந்து ஹாரிசன் பி. ஹாரிசன் ஏக்கு அடுத்து ஹாரிசன் பி இருக்குது. நம்ம ஹாரிசன் ஏயோட இதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது கொஞ்சம் ஹார்டர் ரீஜனாக தான் இருக்கும். இங்கே வந்து என்னென்ன மாதிரி சாண்ட் சில்ட் கிளே இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பெபிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து ஆர்கானிக் லிட்டர் வந்து ஹியூமஸ் வந்து கொஞ்சம் ஏ கம்பேர் பண்ணுறப்ப பியில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ட்ரீஸோட ரூட்ஸு ஸ்டெப்ஸு இது எல்லாமே வந்து இந்த ஹாரிசன் பியில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெயினாக ஹாரிசன் பியில் நிறையா ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து மினரல்ஸ். ஓகே, ஹாரிசன் பி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சப்சாயில். தேர்ட் ஒன் வந்து ஹாரிசன் சி என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சப்ஸ்ட்ரேட்டம். லாஸ்ட் லோயர் மோஸ்ட் லேயர் ஆஃப் சாயில தான் வந்து ஹாரிசன் சின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீசஸ் ஆஃப் ராக்ஸ், நிறையா சின்ன சின்ன பெரிய பெரிய கற்கள், சின்ன சின்ன பாறைகள் மாதிரி இருக்கும். ரூட் வந்து ஊடுருவி உள்ளே போகிறது இங்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஹாரிசன் சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேயர்ஸ் ஆஃப் ராக் தான், பாறைகள் தான் இருக்கும். ஸோ அங்கே அதுக்கு கீழே இந்த ஹாரிசனுக்கு கீழே வந்து நம்ம குழி தோன்றது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே கீழே வந்து பாறைகள் பெட்ராக் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டைப்ஸ் ஆஃப் சாயில் டிபெண்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் சாண்ட் சில்ட் கிளே ஹியூமஸை பொறுத்து டாப் சாயில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக டிவைட் ஆகிருக்கு. சாண்டி, சில்ட்டி, கிளேயி, லூமி, கிரேவல் சாயிலாக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சாண்டி சாயில். இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில் வந்து ஃபுல்லாகவே வந்து எதால் மேட் ஆகிருக்குன்னா சாண்டு. இந்த சாயிலில் தான் வந்து ஹோர்ஸ் அப்படியே வந்து சாண்ட் ஃபுல்லாகவே அப்படியே கரடு முரடாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து போரஸ் மாதிரி இருக்கும். வாட்டர் வந்து ரொம்பவே தங்காது. சீக்கிரமாக இந்த சாண்டி சாயில் வந்து ட்ரை ஆயிரும், குயிக்காக வந்து ட்ரை ஆயிரும். டஸ் நாட் கண்டெயின் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. இதில் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இல்லை. ஒன்லி பிளான்ட் வந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸு, ஒரு ஸ்மால் ஃபியூவர் சாயில் ஆர்கானிசம் மட்டும்தான் வந்து சாண்டி சாயிலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சாண்டி சாயில் வந்து நாட் சூட்டபிள். ஒரு க்ராப் வந்து ஒரு பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு இட் இஸ் நாட் சூட்டபிள். மெயினாக இங்கே ஏன் அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இல்லை. என்ன மாதிரி பிளான்ட் மட்டுமே இங்கே வளரும் அப்படின்னா ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் லைக் கேக்டஸ், இந்த மாதிரி ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டு. ஜீரோஃபைட்னாலே ஒன்று அந்த தண்ணி ரொம்பவே இந்த பிளான்ட்டுக்கு வந்து தேவையில்லை. அந்த மாதிரி பிளான்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். இந்த மாதிரி ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் மட்டும்தான் வந்து இங்கே வந்து க்ரோ ஆகும் சாண்டி சாயிலில். பிகாஸ் ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்டுக்கு வந்து லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருந்தாலே போதும். ஸோ ஜீரோஃபைட்டிக் பிளான்ட் க்ரோ இன் சாண்டி சாயில். நெக்ஸ்ட்டு கிளேயி சாயில். கிளேயி அப்படின்னாலே வந்து களிமண். இந்த கிளே சாயிலில் வந்து ஃபுல்லாகவே வந்து மினரல்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கிளே சாயில் வந்து நல்லா வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, மழை பெய்கிறப்ப ரெய்னி சீசன் அப்போ வாட்டர் லாக்டு ஈஸியாக வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இங்கே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இங்கே டெவலப் ஆகுது. மெயினாக வந்து கிளேயி சாயில் வந்து எதுக்கு சூட்டபிள்னா பேடி கல்டிவேஷன், நெல் வளர்கிறதுக்கு வந்து மெயினாக சூட்டபிளான சாயில் எது அப்படின்னா வந்து கிளேயி சாயில். நெக்ஸ்ட் வந்து லூமி சாயில். லூமி சாயிலில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சாண்ட் சில்ட் இருக்குது. கிளே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹியூமஸ் உரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஏர் வாட்டர் கண்டென்ட் லூமி சாயிலில் வந்து நிறையா இருக்கிறதுனால ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கிறனால நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாயில் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாயில் ஆர்கானிசம் இருக்கிறதுனால இங்கே வந்து சாயில் ரொம்ப ஃபர்டைலாக இருக்குது, நல்லா வளமோடு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் க்ராப்ஸ் வந்து இங்கே டெவலப் ஆகும். சில்ட்டி சாயில் அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். இங்கே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறனால ஆல்வேஸ் மாய்ஸ்ட், வெட், ஈரப்பதமாகவே இருக்கும். இந்த சில்ட்டி சாயிலில் பார்த்திங்கன்னா நிறையா மினரல் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது, ஹியூமஸும் இருக்குது, சாயில் ஃபர்டைலாகவும் இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும் சில்ட்டி சாயிலில். நம்ம பார்க்க போகிறது அப்சர்வ்ஸ்னா வாட்டர் பை தி சாயில். மழை பெய்கிறப்ப சாயில் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணணுன்னே அந்த இடத்துல வந்து மாய்ஸ்ட் கண்டென்ட்டாக இருக்குது. அந்த வாட்டரை வந்து ட்ரீஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ட்ரீஸ் யூஸ் பண்ணும்போது ரிமைனிங் வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ஆகுது. எவாப்ரேட் ஆன வாட்டர் வந்து மறுபடியும் அட்மாஸ்பியருக்கு வருது. ஸோ அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாகவே மாய்ஸ்ட் கண்டென்ட்டாக இருக்குது. எந்த இடத்துல வந்து சாயில் வந்து மாய்ஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கோ அங்கே வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளான்ட் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து கிரவுண்ட் லெவல் வாட்டரும் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ மாய்ஸ்ட் கண்டென்ட் இருக்கிற சாயில் வந்து எப்போவுமே வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இங்கே அதிகமாக இருக்கும்.
நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து சாயில் கன்சர்வேஷன். கன்சர்வேஷனாக வந்து ப்ரொட்டெக்ஷன்ஸ். ஃபர்டைல் லேண்ட் வந்து அதோட ஃபெர்டிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா பிளான்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ட்ரீஸை வந்து கட் பண்ணக்கூடாது. ஓவர் கிரேசிங், கேட்டில் வந்து ஒரே இடத்துல நம்ம மேய்க்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்டைல் லேண்டு வந்து பேரன் லேண்டாக சேஞ்சஸ் ஆயிரும். பேரன் லேண்டாக சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா கவர் கிராப்ஸு. விண்டோ வாட்டரோ வந்து ஃபாஸ்ட்டாக வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா டாப் ஃபெர்டைல் சாயில் ரிமூவ் ஆயிடுது. அப்படி ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கவர் கிராப்ஸ் பிளான்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷெல்டர் பெல்ஸ் அப்படின்னா பவுண்ட்ரிஸ் ஆஃப் தி ஃபீல்டோட எண்டு கார்னரில் நம்ம ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வைக்கிறப்ப சாயில் எரோஷன் வந்து நடக்காது. நெக்ஸ்ட்டு வந்து யூசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். அதிகமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சாயில் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து இறந்துடுது. சாயில் ஆர்கானிசம்ஸ் இல்லாதனால சாயிலில் வந்து போரஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பொதுவாக நிறைய ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், கம்போஸ்ட், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் டீகம்போஸ்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து அப்படியே இருக்கும். we can get நிறையா மோர் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் வந்து டெவலப் பண்ணால் இயற்கையான உரங்களை நம்ம போடுறப்ப வந்து நம்ம ஹெல்த் கண்டிஷனும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மண்ணோட ஃபெர்டிலிட்டி, சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து மண் வளம் வந்து அப்படியே இருக்கும். தட்ஸ் ஆல். திஸ் லெசன் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.